பாப்பா பரீட்சைக்கு அடையாளம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். அடி ஸ்கேலு அடி ஸ்கேல் எடுத்துக்க. நான் என்ன பள்ளிக்கூடத்துல என்ன படிக்கிறேன்? ஓ காலேஜில் நீ அப்போ கையை நீட்டு அடிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கண்ணே. அப்போதான் கும்பிட்டுக்கிட்டியா பாப்பா? கும்பிட்டுக்கிட்டேன். பாப்பா மணி ஆகுது, அப்புறம் பெல் அடிச்சா கதவை சாத்துருவாங்க, பார்த்துக்க. சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேனே. வா பாப்பா, கிளம்புவோமா? அது சரி, அதை எடுத்தியா இதை எடுத்தியான்னு என்னைய கேட்டியே. வண்டி ஓட்ட நீ சாவி எடுத்தானே? எங்கடா போச்சு? என்னடா இது மாயமா இருக்கு, சாவி எங்க? அவசரத்துக்கு தேடக்கூடாதுன்னு நான் தானே பத்திரமா எடுத்து வச்சேன். பாப்பா அறிவாளி ஆயிட்ட, விவரமாவும் ஆயிட்ட. போனேன். பள்ளிக்கூடத்துக்கு கட்டுற காசு வீணா போல. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத பாப்பா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு. பள்ளிக்கூடம்லாம் எங்கேயும் ஓடி போகாது, படிச்சுக்கலாம். ஃபெயிலானா இதை எதுக்கு நான் என்கிட்ட சொல்ற? பரீட்சை தான், போட்டி கிடையாது. மொதல் இடம் வந்தால் சந்தோஷம், அதுக்குன்னு மற்ற இடம்லாம் இடம் இல்லையா? என்ன பயப்படாதண்ணே. எனக்கு பயம்லாம் இல்லை பாப்பா. ஆனால் இந்த ஃபெயிலாகிற பிள்ளைங்களாம் மானம் போச்சுன்னு தேவையில்லாத சில விஷயம் செய்துக்க பாரு, அதை நினைச்சா தான் கவலையா இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கிளவே என்னப்பா நீலாம் நான் எப்படி பார்த்தா உழவர்த்தனி உள்ள வைக்க வேண்டிய ஆளு. இதெல்லாம் வியாபாரம் வெளில உட்கார வச்சிருக்காங்க. உன்னுடைய அருமையை புரிஞ்ச நான் தான் கிளவி பாவமேனு தினமும் ஒரு நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி குடிச்சிட்டு போறேன். அப்படிப்பட்ட என்கிட்டே ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா கேட்குற பத்தியா? விலை கூடி போச்சு இல்லையா? நீ எல்லாம் எனக்கா ஒரு முட்டை ஊசியா கொடுத்துருக்கியா? எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. ஊசியா கொடுத்துருக்கியா? கணக்குல வச்சுக்க, நீ வாடி முதலாளிகிட்ட போட்டு விட்டுற. சரிப்பா. உலகம் பிறந்தது எனக்காக, நாட்டுக்கோழி முட்டையும் எனக்காக. நன்றிண்ணே, நீ பார்த்து உட்காருண்ணே. பார்த்து ராஜா, விற்க போகுது. தினமும் நாட்டுக்கோழி முட்டை வாங்கி குடினே, அதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் இன்னைக்கு கிராமப்புற பொருளாதாரம் முன்னேறது. தினமும் பிராய்லர் கோழியா வாங்கி திண்டுக்கு இருக்கு. உட்கார கோழி வேணுமா, ஓடுற கோழி வேணுமா? உட்கார கோழினா பிராய்லர் கோழி, ஓடுற கோழினா நாட்டுக்கோழி. உட்கார கோழினா விலை கம்மி, ஓடுற கோழியை பிடிக்கவே முடியாது. டேய் தம்பி, தலை காலுன்னு கோழி சில்லறையை பொறுக்கி வைக்கிற உனக்கே இவ்வளோ குசும்பா? என் பேரு குசும்புலண்ணே, அறிவு. டிவி எல்லாம் பாக்குறது இல்ல, வெள்ளக்காரன் மிஸ்டர் ஜான் கூப்பிடுற மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுனேன். சரிங்க மிஸ்டர் அறிவு. ஏப்பா இவ்வளோ லேட்டு? தங்கச்சிக்கு பரீட்சைண்ணே, அதான் காலேஜில் விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வணக்கம் பெரியப்பா. வாடா, பாப்பா காலேஜில் கொண்டு போய் விட்டியா? விட்டேன் பெரியப்பா. நீ சாப்பிட்டியா? இல்லை பெரியப்பா, டைம் ஆயிடுச்சு, அதான் வந்துட்டேன் அப்படியே. ஏடா சேட்டா, டீத்தூள் பழசானா? இல்லை சேட்டா, தீரப்போகுது. 4 தலைமுறை டீ கடை வச்சுட்டுண்டு. இவட கடைக்கு வர்றதே நம்மளோட டீயோட டேஸ்ட் ஆனும். சரி சேட்டா. புரியுதா? புரியுது சேட்டா. டீ போட்டுக்கு எடுத்துடாத. தூளை மாற்று. மாற்றிடுறேன் சேட்டா. செந்தாமரை செல்வி வாப்பா. இந்தா. நீ தான் அவனை சுற்றி சுற்றி வர, அவன் நான் கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. அவனை சுற்றுறது பார்த்தாதுன்னு அவன் கும்பிட்ற சாமியும் சேர்த்து சுற்றிக்கிட்டு திரியிற. இதெல்லாம் தேவையா? ஏலே போடா கேனப்பல, உனக்கு விவரம் பத்தலடா. நம்ம கும்புற சாமியை விட அவன் கும்புற சாமி வழி போனா அவன் கிட்ட போறது ஈஸிடா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கேவலம். கூட பிறந்த உடம்புறப்ப உள்ளங்கையில் வச்சு தாங்குறான் என் தலைவன். அது ஒன்று பத்தாதா, நீ எல்லாம் அவன் கால் தூசிக்கு பெறுவியா? போடா திரட்டிக்கிட்டு. யாரு திரட்டிக்கிட்டு? இப்பெல்லாம் பால்கனியில் உட்காந்து தான் படம் பார்க்குறேன், தெரியுமா? போடா, போயிட்டி அது போ. சின்ன பழம் காலங்காத்தால முழு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க.
மூட் அவுட் பண்ணாதடா. மாப்பிள்ள டீயா? வேணாம்யா. அடைச்சாமியா ஒரு ஆள் எடை போடுறதில்ல. அவன் என்னைக்கு டீ காஃபி சரக்குலாம் அடிச்சிருக்கான். அவன் என் கூட்டாளி சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லையா? போயா டீயை கொடுத்துட்டு போயா. ஏய், நீ இங்கே வேலை செய்யறதுக்கே தகுதி கிடையாது. ஐயா டீயா? என்னடா ஓனர் குடிச்சு பார்த்து கொடுத்தானா? அவர் குடிச்சு பார்க்காமலாம் யாரையும் குடிக்க விட மாட்டாரியா? அதான்டா கேரளாவில் 3 வீடு வாங்கிட்டான். இவ்வளோ சூட்சம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் கோழி பொண்ணிலேருந்து கோழி கடைக்கு இறங்கிட்டீங்க? ஆடா கிறுக்கா, அது வேற வேலை, இது வேற வேலைடா. ஓ, ஒரு நாள் சோனு மழை பெஞ்சிச்சு. கோழிலாம் வாத்து மாதிரி நீந்தி அப்படியே ஓடிலே போயிடுச்சுடா. கோழிலாம் ஒன்றரை தப்பிச்சு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லு. நல்லா வாய் மூடிட்டு போடா. வாமா மருமகளே, இன்னைக்கு என்ன பளிச்சுன்னு இருக்க? ஏயா ஒரு பலூனை ஊதவும் செய்யற, உடைக்கவும் செய்யற, நீ பெரிய ஆளியா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல முதலாளி. நீ புரிஞ்சிருந்தா நீ இங்கே உட்காந்து இருப்ப, நான் அங்கே உட்காந்து இருப்பேன்டா. கம்முன்னு உட்கார்ற அறிவாளி. என்னம்மா டீ எப்படி இருக்கு? மாமா, காலையில நாங்களும் கோயிலுக்கு போயிருந்தோம். என்ன பிள்ளையார் கோயில் தானே? அந்த பிள்ளை பரீட்சையில பாஸ் ஆகணும்னு நாங்களும் வேண்டிக்கிட்டோம். முதல்ல நீ பாஸ் ஆகிறத பாரு வாழ்க்கையில். இங்கே பார், மனுஷன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். என்னதான் ஒரு ஆம்பளை வரப்பா இருந்தாலும் அவன் நாக்கு ருசிக்கு கீழே விழுந்துருவான். நீ ஒரு பொண்ணு, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுல்ல? ஓ, அதான் விஷயமா? விடு, நொறுக்கி விட்டுருவோம். குத்த வச்சு உட்காந்து மஞ்ச மிளகா அரைச்சிருவோம். என்னடா நீ சரியான ஆளியா? உட்கார்ந்த இடத்துல நல்லா ருசியா வகை வகையா சாப்பிட முடிவு பண்ணிட்டியா? பாவமே அந்த பிள்ளை. செலுத்துற இங்க மிருகல் மீன் கிடைக்குமான்னு தெரியலடா. ஏன் கம்மா மீன் தான் சாப்பிடுவியா? கடல் மீன்லாம் சாப்பிட மாட்டியா? கடல்ல அணு கழிவை கொண்டு வந்து கொட்டாங்களேயா, நம்பி எப்படியா சாப்பிடுறது? டேய் பையத்திடா ஏத்தா, விருதுநகர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனானே உன் மாமன், திரும்ப வந்தானா? போன வருஷம் வீரபாண்டி திருவிழாவில் பார்த்தது. பயபோல சிரிச்சானா கன்னத்தில் குழி விழும். அரட்டி விரட்டி புட்ட மீன் எடுத்து மூஞ்சில தேய்ச்சி போடுவேன். ஆற பார்த்து என்ன பேசுற? எப்படி தெரியுது என்னைய பார்த்தா? பாடுறா பொண்ணம்மாக்கு கோவத்தா. ஏய் குர்ரா, 2 கிலோ மீனா போடு. நான் பொண்ணம்மா நல்லா இருக்கியா? ஆளவே காணா, ரொம்ப நாள் ஆச்சு. வா அறிவு, என்ன வேணும்? வாடா கோழி கடை. வரும்போது சில்லறையோட வந்திருக்க. 3 கிலோ மிருகல் மீன் கொடுத்தா. பாடுறா கொடு. மிருகால் மீனை உன்னால தூக்க முடியுமா? என்ன தோற உன் ஆத்தா கிடைச்சிருச்சா? நானும் போராடலாம் பார்க்குறேன், கண்ணில் சிக்க மாட்டேங்குதே. கண்ணில் சிக்கனா கூட்டிகிட்டு வந்துடுவேன். 12 வருஷம் ஆச்சு. எங்கே தெரியுதோ என்ன தொழில் செய்யுதோ. நீ அப்படியே தலைமொழிக்கிட்டியா? நொறுக்கிடு, முட்டியை உடைச்சிரு. வர்ற கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா? ஏய் எங்க ஆத்தால பத்தியா தப்பா பேசுற? எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உன்னை பத்திக்கும் உங்க அம்மா
அம்மா வீட்டுல உட்காந்து அழுதுக்கு இருக்கு. இதுல அடுத்தவங்க அம்மா பத்தி பேசணுமாடா? டேய் எந்திரிச்சு போடா. 2 நாளைக்கு ஆட்டோ ஓட்டாதடா. போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேரு போ. காமெடி கலெக்டர் ஆஃபீஸ் போனதா என்னாச்சு? இதோ கிளம்பிட்டே தோழர். போயிட்டு வாங்க. வரேன் தோழர். பார்க்கலாம், போயிட்டு வாங்க. ஐயா வரேங்கய்யா. தோழர் இங்க வாங்க. சொல்லுங்க தோழர். இந்த சண்டை போறது சரியா தப்பான்னு தெரியல. உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த இந்த டொனேஷன் எப்ப பார்த்தாலும் டிவில போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்க போய் தோழர். சேர்ந்துரும்ல? சேர்ந்துரும் தோழர். தோழர் ஒரு செகண்ட் இங்க வாங்களேன். வாங்க. சொல்லுங்க தோழர். கோழி சில்லற பொறுக்கிற அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும்போது கோழி கடை வச்சுக்கிற எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும்? இந்தாங்க போற கொஞ்சம் சீக்கிரமா நிறுத்த சொல்லுங்க. குழந்தைங்களா கொள்றாங்க, மனசு வலிக்குது. நன்றி தோழர். நன்றி. வாழ்க நான் சொன்னேனே அந்த 2 நாட்டு தலைவருக்கு சொல்லுங்க. நல்லது தோழர். போங்க. வரேன் அறிவு. நல்ல வேலை நம்ம இந்தியாவில் போறது தப்பிச்சிட்டோம். முதலாளி என்னடா போட்டியா வரேன்னு வேலையை விட்டு தூக்கிறாங்க முதலாளி. கோழி போட்டி மாதிரி இருக்கிற நீலாம் எனக்கு போட்டியாடா? எனக்கு போட்டியா வரணும்னு நினைச்சவன் எல்லாமே சந்தைக்கு வெளியே தாண்டா நிற்கிறாங்க. வாயை மூடின்னு உட்கார்றா. யோ நாயரு, இவனையும் தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு நான் படிக்க அமிச்சேன். அது நல்லா படிச்சிருச்சு. ஆனால் இவனை பார், கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்கிறான். பணத்தை சம்பாரிச்சு இவன் என்னதான் பண்ண போகிறான்? கேட்டா எனக்கு ஒரு டவுட் ஆகணும். கேளு. நீ சம்பளம் ஒழுங்காக கொடுக்கணும்டா. யோ புளியங்கொட்டை. எந்த இது புளியங்கொட்டையா? டீயில் கொட்டுறியா? அதான் மூடின்னு வாயா. காலையில் லோடு வருது, வெள்ளனை வந்துருப்பா. காலைல கோழி கடையில் வேலை இருக்குண்ணே. சரிப்பா, ஃபோன் பண்ணிட்டு வா. இருபது, 21, 22, 23, 24, 25. ஏண்டா எதுக்குடா இப்படி மூட்டை தூக்கி கஷ்டப்படுற? சும்மாவா? காசு பெரியப்பா. காசா? என்னடா பணத்தை சேர்த்து உன் தங்கச்சிக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க போறியா என்ன? சின்ன பிள்ளை பெரியப்பு, சொந்தமா கோழி பண்ணை வாங்கி உன்னை முதலாளியா பார்க்கணும். அப்புறம் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். சரி. பாப்பா அவங்க உட்கார வச்சு வாடகை பிரச்சனை இல்லாம கஞ்சி குடிக்க வைக்கணும். அவ்வளவுதான். அப்போ கடைசி வரலும் என் கடையிலே தனியாக தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டல? திடீர்னு ஒரு ஆள் வரும், உன் தங்கச்சி இல்லை என் குடும்பம்னு பறஞ்சு கூட்டு போகும். அந்த வழி உனக்கு அறியுமா? கூட்டு போவாங்க. நாளில் வளர்த்தேன், அவங்க குடும்பத்தையும் சேர்த்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். சரிதான். ஆக மொத்தம் உன் தங்கச்சி தவிர எவனும் குடும்பத்தோடு இருக்கக்கூடாது, அதான் நம்ம முடிவு. ஊன்னு சொல்லு, உனக்கும் சேர்த்து பொண்ணு பார்க்குறேன். ஒரு பொண்ணை பாரு, நான் கல்யாணம். டேய் நான் நிஜமாக தான் நான் சொல்கிறேன். அண்ணே என்ன கொஞ்சம் காலை தூக்கு கொடு. என்ன பாப்பா? இந்தா இதில் காலை வை. அத்தே கொஞ்சம் சூடு படுத்துக்க. நான் என்ன எருமாடா பாப்பா, மத்தியானம் 1 மணிக்கு கம்மாயில் இறக்கி விடுறதுக்கு. இந்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறல. அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வெரிகோஸ்னு ஒரு நோய் வருதான். இந்த கால் நரம்பெல்லாம் புடச்சிக்கிடுமே, திரியா திட்டுத்திட்டா. நம்ம பேங்க் வாசலில் பெரியாம்பளை நிற்கும்ல, அது காலை பார்த்துருக்குல்ல. வயசானா தானே வரும், இப்போ எதுவும் வராதுல்ல, பார்த்துக்கலாம் விடு. நீ இருக்கியே. எப்போ போய் என்னப்பா பண்ணி வச்சிருக்க? ஏலை இது ட்ரீட்மெண்ட்டா? உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் பாத்து டப்பு தான் கிடைச்சிச்சா? பாத்து டப்பு? ஏன் பாத்து டப்பு தான் டெய்லி இதெல்லாம் குடிப்பா. இதில் போய் உங்க அண்ணன் கலத்தி வச்சிருக்க. கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினது கடைசியில் உங்க அண்ணன் கால் வைக்கிற இடமா போச்சா? இது ஒன்றும் சாதாரண கால் இல்லை. 12 வயசுலேருந்து ரவ்வும் பகலுமா எனக்காக ஓடின கால். ஏமா விடுமா, உனக்கு அண்ணன் எனக்கு முதலாளிமா. கால் தானம்மா, வச்சுக்கட்டுமா, போமா நீயே வச்சுக்கமா. இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்குறியம்மா. உனக்கு வேணா இது வெறும் காலா இருக்கலாம், எனக்கு இது சாமி கால். இந்தாங்க
என்னன்னு. சரிப்பா. வாமா, என்னம்மா வேணும்? வாசனையாக மணக்குது. குழம்பு ருசியாக இருக்குமாய்யா? எம்மா எல்லாம் டாமீன் தாம்மா, வீட்டு சமையல் மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருமா. ஓ சரி, இங்கே சமையல் பூரா பொம்பளைங்க தானே? எங்கம்மா பொம்பளைங்க சமைக்குதுங்க? எல்லாம் வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதுங்க. ஆம்பளைங்க தான் சமைக்க வேண்டியதாக இருக்குது. உன் குழம்பு ஊற்று. அண்ணே, அந்த மீன் குழம்பு கொண்டாண்ணே. நல்லா தான் இருக்கு. 5 சோறு, சரி, 5 குழம்பு மீன், 5 வறுத்த மீன் பார்சல். சரிம்மா. 5 சோறு, குழம்பு. அப்படியே உப்பு கொஞ்சம் மடிச்சு கட்டிடு. உப்பு தனியாக கட்டணுமா? சரி, ரைட்மா. என்ன இந்த பார்சலை கட்டுனே வரண்ணே. எப்பா கேக்குதா? எப்பா சாவி கதவு மேலே வச்சிருக்கேன். நீ உள்ள போய் கஞ்சியை குடிச்சு புட்டு திருப்பி அங்கேயே வச்சிரு. பீரோலாம் திறந்து பார்க்காத, அதுல காசெல்லாம் எதுவும் கிடையாது. வெய். சேட்டா என்ன 2 கடை ஆரம்பிக்க போறது தெரியுமா? என்னடா பணத்தை பதுக்குறானா? என்ன மாமா? வாமா. தெரியல. என்ன உன் மூஞ்சியை பார்த்தா அடுப்படியில் இருக்கிற விறக்கட்டை மாதிரி இருக்கு? அவ்வளோ டயர்டா இருக்க? அப்புறம் மீன் குழம்புனா சட்டியில் மீன் நீச்சல் அடிக்குமா? மீனை போய் வாங்குறது ஒரு இடம், அறுக்கிறது ஒரு இடம். நானே எங்கள் அம்மா மாதிரி உப்பு போட்டு 2 வாட்டி உரசிருக்கேன். இதெல்லாம் இந்த காலத்தில் யார் செய்கிறா? யார் செய்கிறாங்க? ஒன்றை விட்டா. நானே குழம்பு வச்சு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? வந்து வச்சுட்டு போ. எல்லாரும் சாப்பிட்டு டிஃபனை குத்து அனுப்புகிறோம். சரியா? யாரை தேர்ற? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஓ, அவனையா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறா. டேய், இப்போ எதுக்கு இந்த பாட்டை பண்ண நீ? வாத்தியார் பாட்டு முதலாளி எல்லா சூழ்நிலை தகுந்த மாதிரி பாடி வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கும் தெரியுது வாத்தியார் பாட்டுன்னு தான். இந்த டைம் நீ ஏன் பாடின? எனக்கு என்னமோ இப்போ பாடணும் போல தோணுச்சு. அண்ணே, பாப்பா எங்கண்ணே? இப்போதான்டா ஃபோனில் பேசிச்சு, வந்துட்டு இருக்கும்டா. என்னண்ணே இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க? யார் நானா? ஏண்டா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆகிறேன் நான். ஏண்ணே சொந்த கடையிலேயே கடை வாங்குறியாண்ணே? டாஸ்மாகில் ஓசியில் தர மாட்டாங்கடா. அண்ணே அப்போ இதை எடுத்துக்கிட்டுமா? அது இருக்குடா. அண்ணே சைடிஸ்ட் காமில்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்தணும். எடுறா வாடா வாடா. என்ன இது? முதல்ல பானையை கொண்டு போய் வை. இல்லை பாப்பா, இந்த பானைக்கு 2 பேருக்கு மேலே தரமாட்டாங்க பாப்பா. வெளியே கையேந்துறதுக்கு அசிங்கமாக இருக்குது பாப்பா. இது எதுக்கு? வீட்டுக்கு காப்பி உப்பு வாங்கிட்டு போகலாம்னு ஒப்பாட்ட காசு கொடுத்து தாம்மா வாங்கினேன். உப்பா? ஐயோ, குழம்பு கொண்டாந்துருந்தேன், உப்பு வச்சது சொல்ல மறந்துட்டேன். இந்த வரேன். அண்ணே உப்புன்னு சொன்னேன், நம்ம பண்ண தப்பவே மறந்துருச்சியா பாப்பா? ஞாபகம் வந்து திரும்ப வரதுக்குள்ள நம்ம போயிடலாம்டா. வாடா 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 வாடா. முதலாளி என்னடா கூட வந்து சொல்லாமா? இவ்வளோ பெரிய ஆளா இருக்கீங்க, சோத்துக்கெல்லாம் போய் சொல்றீங்களே. நீ என்ன பண்றது? பாவம் முதலாளி, இந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நாட்டை விட்டே போயிடுவேன். 1 மணி ட்ரெயின் வரும், உன்னை அச்சு ட்ராக்ல போட்டுறோம். கம்மிடுறா. எதுக்குமா உள்ள வந்த? இன்னும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலையே. சரி, தானா தின்றாதீங்க, எல்லாத்துக்கும் நிறந்து சாப்பிடுங்க. சரியா? ஆமாம், நாளைக்கு நான் டிஷ்ஷு. முதல்ல இதுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியட்டும் மாமா. அதுக்குள்ள நாளைக்குமா? பாவம், ஐயோ பாவம். டேய் போயிட்டாளா? டேய் இலையை விரிங்கடா. எட்ரா. இறைவா, இந்த பாவத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. டேய் உன்னை அப்படியே குழம்பு எடுத்துனாடா. மேலோட்டமா ஊத்து போ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துறா. என்ன இவ்வளோ சூடாக வச்சிருக்கிறா? ஐயோ, இதை பார்த்தாலும் அவ்வளோ சூடாயிடும்ல. என்ன லஞ்சு பச்சை துரோகமா இருக்கு. இல்லைம்மா, நாங்கள் எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி இதெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைம்மா. வா தப்பிச்சோம். வாப்பா. டேய் அவனுக்கு ஒரு இலை எடுத்து போடுங்கடா. வா உக்காருப்பா. செல்வி தான் சமைச்சது. வா. ஐயோ மூஞ்சி மாறுது. நீ போ போ போன்றல. வாடா உக்காரா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை இது. அந்த பிள்ளையும் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு இருக்க.
நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? வாழ்றதுக்கு உருப்படியா ஒரு வீடு கூட கிடையாது. பஞ்சாயத்தை கூட்டிடாத. டேய், என்னடா பேச்சு பேசுற? என்ன மாதிரி ஒண்டி கட்டியே இருக்கலான்னு பார்க்குறியா? எனக்கு எவனாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டானா? உனக்கு தான் நான் இருக்கேன்ல, இது உனக்கு புரிய மாட்டேன்டா. முதலாளி கோவப்படாதீங்க, போராடிக்கிட்ட போதே. அவனை அப்படியே நசுக்கி சாவிடுற அவனை. வா வாக்கார். வா. டேய் டேய் செல்லதுற. டேய், அந்த பொண்ணு ஒருத்தான் பாரு. வருதியா? யாரு கூட? அவங்க அண்ணன் கூட. ஏய், நல்லா பாடுறா. இந்த வந்துருச்சியா? கிட்ட வந்துருச்சியா? சரி, நீ சாயந்தரம் நீ வர வேணா, நானே வந்துக்கிறேன். சரி பாப்பா, பரிச்சை எழுதிட்டு சாப்பிட்ரு. சரி, நீ பார்த்து போ. பக்கத்தில் வந்தா சொல்றா. லேட் ஆயிடுச்சாடி? ஆமா. ஏய், அங்கேயே பார்க்காதடா. இந்த வந்துருச்சியா? என்ன எப்படி பயப்படுற? கவனிச்சியா? வேப்ப மரத்துக்கு கண்ணெல்லாம் முளைச்சிருக்கு. வேப்ப மரத்துக்கு கண்ணு முளைக்கும், செவுத்துக்கு கண்ணு முளைக்கும். நீ எதையும் கண்டுக்காம வா. லைப்ரரி போகிறேன், கூட வரையதானா? நான் கிளாஸ் போகிறேன். சரி, நீ போ, நான் புக்கு ரெனிவல் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. குட் மார்னிங் சார். பாலா சார், காலையிலேருந்து 2-3 தடவை பிரின்ஸிபல் ஆஃபீஸ்லேருந்து உன்னை கூப்பிட்டாங்க. ஓகே சார். நீ எங்கேயோ வெளியே போயிட்ட, போய் பார்த்து வந்துரு. ஓகே சார். சரவண சக்தி மவனே, சொல்லுங்க முதலாளி. நேத்து இவனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? அதே முதலாளி கேக்குறீங்க? இவனை சின்ன பையன் நினைச்சு பொண்ணு இவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிச்சு. இடுப்புல இருந்து அவன் இறங்கியே இருக்க மாட்டானே. இதான் சாக்குன்னு அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஏ மாமா. என்னம்மா? வா. அறிவாளி மாமா. இரு. ரிசல்ட் என்ன ஆச்சு? இந்த மனுஷெல்லாம் சேர்ந்து அனிமல்ஸ்னு ஒரு படம் பண்ணிருக்காங்களாம். ரொம்ப சூப்பர் ரிசல்ட். ஆண்டிபட்டி தேட்டரில் பாக்குறியம்மா? யோ, அதே கேட்டேன். வேற மீன் குழம்பும் சோறாக்கி வந்து கொடுத்தேன்ல, அதுக்கு ரிசல்ட்ட சொல்லு. அதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அப்புறம் என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ நீ? இங்க பாருமா, கஷ்டப்பட்டு கம்மாயில மீனை பிடிச்சி அதை கழுவி உப்பு மிளகா தடவி அழகா பொரிச்சு கொடுத்தானே அந்த கடைக்காரன், அவனுக்கு இப்போதான் நாங்க எல்லாரும் போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோமா. மிலிட்டரியில வேற சமைச்சிருந்தானா. சரி, சமைச்சது அவன். ஆனா பக்குவம் நான் சொன்னது, காசு நான் கொடுத்தது, கேரியர்ல வச்சு கொண்டாந்தது நானு. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? என்ன மாமா, நானும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். மூஞ்சியை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். கடுப்பா இருக்கு. லூசுத்தனமா பேசாத தாமரை செல்வி. அவன் அவன்கிட்ட பேசாம இருந்தாலே ரொம்ப பிரியமா இருக்கான்னு அர்த்தம். ஓ, இது ரொம்ப புதுசா இருக்குதே. என்ன சொல்ல வரீங்க சார் நீங்க? இல்ல முதலாளி, நம்ம தோட்டத்துல மாடு இருக்குல்ல, அதெல்லாம் எங்க பேசிக்கிட்டு இல்லையே. பால் நிறைய தருது முதலாளி. நீ இன்னும் பால் குடிய மரங்கள் இல்ல. டேய், அந்த பேக் தரா. பேசுற வழி உள்ளே இரு. எனக்கு வேற வழி தெரியல. உங்க அண்ணன் கிட்ட தான் உதவி கேட்டு போறேன். வரட்டா? இரவு நேரத்தில் மனைவி கொடுத்த அட்வைஸ், கணவன் பகிரங்க பேட்டி. என்னடா என்னாச்சு? ஒண்ணுமில்ல பெரியப்பா. என்னப்பா ஜாக்கிரதையா பண்ணக்கூடாதா? டேய் கிருஷ்ணா, துணியத்தை கட்டு. ஐயா வேகமா கட்டுங்க, ரத்தம் கூட போகுது. கையை கட்டுறா. கட்டு, கையை கொடு. கட்டுறா. ஏன்பா, இவ்வளோ வருஷத்துல நீ ஒரு தடவை கூட தவறுனதே கிடையாது. நானாவது ஒரு 7-8 முறை தவறி இருக்கேன். ஏண்டா, ஏன் கவனம் போச்சு? கவனமாக தான் இருந்தேன் பெரியப்பா. இங்கே பார், நம்ம கத்தி பிடிக்கிற தொழில் எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருக்கணும். பரம்பரை கறிக்கடைக்காரங்க பார்த்துக்கிறியா? பாதி பேருக்கு வரலே இருக்காது. கண்ணை பார்த்தா தெரியுது ரொம்ப டயர்டாக இருக்க. நீ போய் வீட்டில் போய் தூங்கிட்டு நாளைக்கு வா. போ போப்பா. இங்கெல்லாம் வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பார்த்து 2 நாள் தானே ஆச்சு. நான் தான் டியூஷன் எடுக்க வரேன்ல. எங்கள் அண்ணன் பார்த்தா பொண்ணே போட்டுரும்.
போங்க. ஏங்க விடுங்க. நான் உங்களை பிடிக்கலங்க, நீங்கள் தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. நான் என்ன கிளிப்பா உங்களை பிடிக்க? சும்மா பேய் பிடிச்ச மாதிரி. போங்க. லவ்ங்கிறது பேய் பிடிக்கிற மாதிரி தான். அதுவும் உங்களை மாதிரி வசீகரமான பேய் பிடிச்சா பிடிச்சவன் செத்தான். அப்போ ஏதாவது ஆலமரமோ புளிய மரமோ இருந்தால் போய் தொங்குங்க. ஏங்க வாழணும்னு நினச்சி வந்திருக்கேன், என்னை போய் புளிய மரத்தில் ஏறி தென்னை மரத்தில் ஏறுன்னு சொல்கிறீங்களே. எப்பவும் உங்கள் நினைப்பாக இருக்கேங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அவசரப்படாதீங்க. போங்க. இல்லைங்க, போங்கன்னு சொல்கிறேன்ல. கிராம பஞ்சாயத்து நீ சாகணும்னா அதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வண்டி தான் கிடைச்சா சிக்கனு வச்சுக்க. ஆத்தா மாதிரி நீயும் அவுசாரின்னு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா? சாப்பிட ஏதாச்சும் வேணுமாடா? சாப்பிட்ற நேரம் தான்பா. டேய் வாண்டு, 2 நாள் அந்த பிள்ளையும் காணும் இவனையும் காணும். ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, நான் ஒரு தொழிலாளி தாம்மா. எதா இருந்தாலும் உள்ளே போய் கேளுமா. போமா. கேட்டா உண்மை சொல்றியா? புள்ள பரீட்சைக்கு போலையா நீ? ஏய் என்னடி உருன்னு உட்காந்துருக்க?
என்னடி ஆச்சு? வாயை திறந்து சொல்லுப்புல, என்னாச்சு? சொன்னா தானே எதுவும் செய்ய முடியும். என்னப்பா? நான் எங்கேயும் போக மாட்டேன் செல்வி. இந்த வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், படிக்கவும் போக மாட்டேன். என்னை யாருக்காவது கட்டி கொடுத்துட சொல்லு. இந்த வீட்டு தசப்பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டேன். இங்க பாரு, ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன். உசுரோட இருந்தா எதை வேணாலும் தின்னு சமைக்கலாம். தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாத. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம். நீ செஞ்சது தப்போ சரியோ எதனாலும் வாடி பார்த்துக்கலாம். உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரும். என்னடா அறிவு, எப்படி இருக்க? என்ன பார்க்க வந்த மாதிரி பேசுற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாவா? ஏய் போத்தா, என்ன மாட்டி விட்டுறாத. என்னடா மெலிஞ்சு போயிட்டியேடா? ஆமா ஆமா. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா நீ? என்னைக்காவது ஒரு பணியாரம் வாங்கி கொடுத்துருக்கியா நீ? ஒழுங்கா சாப்பிடுறா. ஆசையா வந்து கேக்குற. போத்தா, அந்த பக்கம் ஓடவும் முடியாது. டேய் பெரிய மனுஷா, வீட்டை நல்லா பாத்துக்கடா. வரட்டா? வரட்டாடா? டேய் பாப்பாட்ட குடுறா. இந்தா சாப்பிடு. நீங்க போய் தின்னுங்க. ஏய், அந்த பிள்ளைகிட்ட பாப்பா என்னடா சொல்லிட்டு இருந்துச்சு? நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், என்னை யாருக்காவது கட்டி கொடுன்னு சொல்லிச்சு. கேட்டவனே கூட்டிட்டு வந்து கட்டி கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன். விடு விடு, வேலையை பாரு. சரிக்கா. என்ன மாமாய், பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்க? வந்தார வாழ வச்ச சென்னையில் வெள்ளம்மா நிவாநிதி கேட்குறாங்க, கொடுக்குறியாம்மா? ஒப்ப சும்மா தானே இருக்கு, அனுப்பலாமா? சரி அதை விடு. நேத்து மாப்பிள்ளை பார்க்க போனாங்களே, ஆமா, பார்த்தும் பார்க்காம சரின்ட்டு வந்துட்டாங்களே, அந்த பையன் வீட்டுக்கு போய் யாராவது பார்த்தீங்களா? நான் எங்கே போய் பார்த்தேன்? இவன் தான் தனியாக போய் மாப்பிள்ளையை பார்த்து வந்தான். அந்த பையன் மூஞ்சி பிடிச்சிருக்கான், ஓகே சொல்லிட்டு வந்துட்டான். ஏன் மாமா பெரிய மனுஷன் மாதிரியா பேசுற நீயே? அந்த பிள்ளைக்கு நீ யாரு? தகப்பன் இல்லையா? இதே உன் சொந்த பொண்ணா இருந்தா சும்மா விட்டுருப்பியா நீயே? ஜாதகம் பார்த்தாச்சு, ஜோசியர் சொல்லியாச்சுன்னு மட்டும் விட்டுறதா? பையன் மட்டும்தான் விஷயமா? அந்த பிள்ளை வாழ போற குடும்பம்லாம் முக்கியம் இல்லையா? ஏமா என்கிட்ட சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அவங்கிட்ட சொல்லு. சரி மாமா, நாளைக்கு நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா பந்தியில போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டு வந்துருவோம். மற்ற எல்லாத்தையும் உருத்தானவங்க பார்த்துக்குருவாங்க. அடுத்த வீட்டில் வாழ போற புள்ளைய பத்தி இங்க யாருக்காவது அக்கறை இருக்கா? ஏதோ கூட பிறந்து தொலைஞ்சிருச்சேன்னு கடல்லையோ ஆத்துலயோ போய் தள்ளி விட்டா போதும்ல நினைக்கிறாங்க. இங்க யாருக்கும் மூளை இல்லாமலாம் கிடையாது. எங்க வீட்டு பிள்ளைய எங்க கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நல்ல இடத்துல தான் கொடுப்போம், ஒன்னும் ரோட்ல விட்டு போயிட மாட்டோம். எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன். என்னடா பெரியப்பா எடுத்து பேச போறேன்? திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் ஷிஃப்ட்டுக்கு போகிறத கூட தள்ளி வச்சுட்டேன். ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலான்னு தான். அதனால் என்ன, இது நம்ம வீடு, நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். அதான முறை.
வாங்க வாங்க தம்பி. வணக்கம்மா. வாங்க வாங்க. ஊர்ல நம்ம வீடை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமமா இருந்திருக்காதே. இல்லைங்க. ஊருக்குள்ளே பெரிய வீடுன்னு சொன்னாலே போதும், வீட்டுக்கே கூட்டு வந்து விட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா இந்த ஊர்ல போறவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கணும்னு சொல்லியே வீட்டை பெருசா கட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் ஊருக்குள்ள பெரிய வீட்டுக்காரங்கன்னு தான் பேரு. சரி உட்காருப்பா. உட்காருங்க வாங்க. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, உட்காருப்பா. உட்காருமா. உட்காரு. கரண்ட் இல்ல, அதை எல்லாம் வெளியே உட்காந்துருக்கோம். அப்படியாம்மா? வீடு பெருசா இருக்குன்றதுனால ஆடம்பரமா இருப்போம்னா அர்த்தம் இல்லப்பா. நான் என்னைக்கும் கட்டன் ரேட்டாக தான் இருப்பேன். என் மயம் கொண்டு வர காசில் கால்வாசிலே குடும்பத்தை நடத்திடுவேன். அவங்க அப்பா போலீஸாக இருந்ததுனால எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணுவோம். என்னங்க நான் சொல்கிறது? ஆமா. அங்கே பாரு, திங்கக்கிழமை மோர் குழம்பு, சோறு, வறுத்த மோர் மிளகா, செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், சாம்பாரில் போட்ட காய், புதன்கிழமை ரசம், உருளைக்கிழங்கு, வியாழக்கிழமை கஞ்சி துவையல், வெள்ளிக்கிழமை காரக்குழம்பு, குழம்புல போட்ட காய், சனிக்கிழமை விரதம், சாயந்தரம் கஞ்சி, ஞாயிற்றுக்கிழமை சிக்கனோ மட்டனோ மீனோ எடுப்போம். எது ரேட்டு கம்மியாக இருக்கும். இதேப்பா எங்கள் பட்டியல். என்னங்க நான் சொல்கிறது? அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா? அம்மா சொன்னதே சரி. கவிச்சி மாசத்துல ஒரு தடவை 2 தடவை தான் எடுப்போம். கறி மீனா திண்டுக்கிட்டு தெரிஞ்சா காசை மிச்சப்படுத்த முடியுமா? என்னங்க அம்மா சொல்றது சரிதானே? அப்புறம் திட்டம் போட்டு வாழ்றதுன்னா சும்மாவா? நம்ம உணவு பட்டியலை பார்த்துட்டு மாப்பிள்ளை மலைச்சு போயிட்டாரு போல இருக்கு. கிலோ 20, கிலோ 20 விட்டா கிடைக்காது. கிலோ 20. கேரட்டு கொடைக்கானல் கேரட்டு. சொல்லுடா பெரியப்பு. நான் தான் பேசுறேன். சொல்லு. நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்ல. ஆமா. கம்பவுண்டரு. பையன் நல்ல பையன்தான். சரி. ஆனா குடும்பம் சரியில்லை. என்னடா சொல்ற? அவங்க சோத்து கணக்கு பாக்குறாங்க. திங்கக்கிழமை என்ன சாப்பிடணும், வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிடணும் அட்டே சோத்துக்கு டைம் டேபிள் போடுறாங்க. நம்ம பிள்ளைய அனபாடுபட்டு வளர்த்துட்டோம். ஆமா. வசதியா வளர்த்துருக்கோம். ஆனா இவங்க பாப்பாவுக்கு கஞ்சி ஊத்தாம விட்டுருவாங்க. அதனால இந்த சம்பந்தம் வேணாம். வேணாமா? வேற ஒரு நல்ல குடும்பமா பாப்போம். சரி, நீ என்ன பண்ண? வரும்போது ஒரு 20 பானை ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. ஏண்டா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் வேணும். வா. போனை பார்க்க கூடாதுன்றானுங்க. உடனே லோனுக்கானுங்க மெசேஜ். மா செல்வி. என்ன மாமா? இங்க வா. நீ சொன்னதுக்கு செல்லதுரை கோவப்பட்டு எல்லா பானையும் உடைச்சான்ல. ஆனா அங்க போய் மாப்பிள்ளை வீடை செக் பண்ணும்போது நீ சொன்னதான் அவன் செஞ்சிருக்கான். என்ன ஆச்சு? மாப்பிள்ளை வீட்டை செக் பண்ணியிருக்கான். மாப்பிள்ளை நல்ல பையனா, ஆனா குடும்பம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேணான்றான். ஓஹோ. இங்க பார், உன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இதுதான் ஜெயிக்கிற நேரம். புரியுதா? என்ன சொல்றேன்னு சிரிக்கிற? ஆனா என்ன மாமா, நேர்ல சொன்னா எதுக்குறான், ஆனா ஜாட மாடையா சொன்னா ஏத்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இது கூட உனக்கு புரியலன்னா நீ பொண்ணா போறதே வேஸ்ட் தெரியுமா? வானமும் மப்பா இருக்குது, மாமாவும் தெளிவா இருக்கிறேன். நீ நினைக்கிறது எல்லாம் நடக்குது. அதனால போய் 2 டம்ளர் லோட்டா போட்டு வந்துடுறேன். இந்த நானும் வரேன். இதேண்டா எடுத்துட்டு வர துட்டு நான் தரேன். ஓனரே சொந்த கால திருவிடக்கூடாது. வைடா.